திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு, சங்கத் தமிழ் மூன்றும் தம் உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் வெளுத்துணையே. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மனசிலம்படி வாழ்த்தி வணங்குவான். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல சதுரகிரி ஸ்ரீ சுந்தர மகாலிங்க பெருமானின் தனிப்பெரும் கருணையினாலும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருடைய திருவருட்கருணையினாலும் இங்கு எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுந்தர சுவாமிகளுடைய திருவருட்துணையினாலும் இன்றைய தினம் நாம் அடியார்களுடைய பெருமையை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். அடியார்களுடைய பெருமையை பற்றி சொல்லணும்னா சொல்லிட்டே இருக்கலாம். அடியார்களுடைய பெருமையை சிந்திப்பதே ஒரு பெரும் தவம். சிவம் அப்படின்னா மங்களம் அப்படின்னு அர்த்தம். ஆன்மாக்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய துன்பத்தை நீக்கி பேரின்பத்தை தரக்கூடியவர் அந்த சிவபெருமான். அதனால சிவம் அப்படின்னா மங்களம் என்று பொருள். அந்த சிவபெருமானுக்குடைய அடையாளங்கள் அப்படின்னு சொன்னோம்னா, புலித்தோல் ஆடையாக உடுத்திருப்பர், திரிசூல வச்சிருப்பார், மான் மழு உடுக்கை நெருப்பு கைகளிலே ஏந்தி இருப்பார், ஜடாமுடி வச்சிருப்பார். அந்த ஜடாமுடியிலே கொன்றை மலர், தும்பை பூ, கங்கை நதி, சந்திரன், பிறை சந்திரன் இதையெல்லாம் சூட்டி இருப்பார். கழுத்திலே எலும்புகளாலான மாலை எல்லாம் அணிந்திருப்பார், தலை மாலைகளை எல்லாம் அணிந்திருப்பார். அரவம் என்று சொல்லக்கூடிய பாம்பை அணிகலன்களாக உடம்பெங்கும் அணிந்திருப்பார். சாம்பலை திருநூரை உடம்பெல்லாம் திருநீற்றை பூசி இருப்பார். பிரம்ம கபாலம் என்று சொல்லக்கூடிய அந்த பிரம்மனுடைய தலையை கைகளிலே ஏந்திருப்பார். இப்படிப்பட்ட ஒரு அடையாளங்கள் நம்ம சிவபெருமானுக்கு மட்டும்தான் உண்டு. இந்த அடையாளங்களை எல்லாம் கொண்டவராக சிவபெருமான் இருப்பார். ஒவ்வொரு தெய்வத்தை வழிபாடு பண்ணோம்னா ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொன்னு கொடுப்பார்கள். மகாலட்சுமியை கும்பிட்டோம்னா நமக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கும். நீங்காத செல்வம் நிறைந்தேலோ ரெம்பாவாய் அப்படின்னு சொல்லி நம்முடைய ஆண்டாள் நாச்சியார் சொல்றாங்க. அப்படி நீங்காத செல்வம் அது நமக்கு கிடைக்கணும்னா நம்ம மகாலட்சுமியை கும்பிடணும். சரஸ்வதியை கும்பிட்டா ஞானம் கிடைக்கும். நமக்கு நல்ல ஒரு கல்வி அறிவு, எல்லா பாஷையும் பேசக்கூடிய குமரகுருபரருக்கு அருள் புரிந்தாங்க இல்லையா, அப்படி எல்லா பாஷையும் பேசக்கூடிய ஒரு மொழி புலமை நமக்கு கிடைக்கும். ஸ்ரீமன் மகாவிஷ்ணுவை கும்பிட்டா நல்ல வாழ்க்கை, நம்ம சௌக்கியமா நல்ல வளத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு நல்ல எல்லா செல்வ வளத்தோடு அருமையா வாழலாம். அப்படி நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும். துர்கா தேவியை கும்பிட்டோம்னா நமக்கு தைரியம் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும், ஜெயம் உண்டாகும். இப்படி ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொன்னு கொடுப்பார்கள். சிவபெருமான் என்ன கொடுப்பார் அப்படின்னா தன்னையே கொடுப்பாராம். சிவபெருமான் ஒருத்தர் தான் தன்னையே கொடுப்பார். நம்ம மாணிக்க வாசக பெருமான் பாடுவார், சித்தவளம் அறிவித்து சிவமாக்கி இறையாண்ட அப்படின்பார். தன்னை வழிபடக்கூடியவர்களை சிவமாகவே மாத்திடுவாராம். சிவத்தோடு சேர்ந்தால் நம்மும் சிவமாவோம், சிவ ஐக்கியமாவோம். அப்படி சிவபெருமான் ஒருத்தர் தான் தன்னையே கொடுப்பார். அப்படிப்பட்ட சிவபெருமானை மனம் மொழி மெய்களால் வழிபாடு பண்ணக்கூடியவர்கள் தான் அடியவர்கள். அந்த அடியார்களுக்குள்ளே ஆண்டவன் இருக்கிறார். அதனாலதான் நம்ம அடியார்களை பார்த்தோன்னே வணங்குறோம். ஏன்னா அவருக்குள்ளே ஆண்டவன் இருக்கிறார். அவங்கெல்லாம் நடமாடும் கோவில், நடமாடும் கோவிலாக நம்ம திருமூரர் சொல்வார் இல்லையா, நடமாடும் கோவிலாக அந்த அடியார்கள் இருக்கிறார்கள். வாரியார் சுவாமிகள் சொல்லுவார், கடிதம் இருக்குது, அந்த கடிதத்தை நம்ம போஸ்ட் ஆபீஸ்ல கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா திரும்ப போஸ்ட் பாக்ஸுக்கு வராது. தபால் பெட்டின்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க இல்லையா,
தபால் பெட்டிக்கு திரும்ப வராது, போஸ்ட் ஆபீஸ்க்கு நேரடியா போய் கொடுத்தோம்னா. இதே இது அந்த போஸ்ட் பாக்ஸ்ல போட்டோம்னா போஸ்ட் ஆபீஸ்க்கே போய் சேர்ந்துரும். என்ன அர்த்தம்னா அடியார்களுக்கு கொடுத்தா ஆண்டவன்கிட்ட போய் சேர்ந்துரும். அடியார்களுக்கு நம்ம ஏதாவது கொடுத்தோம்னா அது ஆண்டவன்கிட்ட நேரடியா போய் சேர்ந்துரும். அதனால அடியார்கள் அப்படின்றவங்க நடமாடும் கோவில் அப்படின்பார். ஒரு ராஜா ஒருத்தர், பெரிய ராஜா, மகாராஜா, அவர் தாயுமானவர் சுவாமிகளுக்கு ஒரு விலை உயர்ந்த பொன்னாடை கொடுத்தார். விலை உயர்ந்த பொன்னாடை இந்த ராஜா கொடுக்கிறார் தாயுமானவருக்கு. தாயுமானவர் சுவாமிகள் என்ன பண்றார், ஒரு அடியார் வந்தார், அந்த அடியாருக்கு ராஜா முன்னாலே அந்த பொன்னாடையை கொடுத்துட்டார். இந்த ராஜாக்கு எப்படி இருக்கும், என்னடா இது ஒரு விலை உயர்ந்த பொன்னாடை நம்ம தாயுமானவர் சுவாமிகளுக்காக கொடுத்தோம், அதை போய் ஒருத்தருக்கு கொடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லி அவருக்கு மனசுக்குள்ள ஒரு வருத்தம். அது தாயுமானவர் சுவாமிகளுக்கு புரிஞ்சு போச்சு. தாயுமானவர் சொன்னார், அரசே இங்க கலங்காதீங்க, அடியாருக்கு கொடுத்தது ஆண்டவனுக்கே கொடுத்தது அப்படின்னார். இதை கேட்டும் அவருக்கு மனசு இன்னும் திருப்தி ஆகல. இவர் ஏதோ நம்மளை சமாதானப்படுத்துறதுக்காக சொல்ற அப்படின்னு நினைச்சார். உடனே தாயுமானவர் சுவாமிகள் என்ன பண்றாரு, அவரை கூப்பிடுறார். ராஜாவை கூட்டிட்டு கோயிலுக்கு கூட்டு போறார். கோவில்ல சுவாமி முன்னால கூட்டிட்டு போறார் ராஜாவை. சுவாமிய காட்டுறார், சுவாமிய பாருங்க அப்படின்னு. ராஜா பாக்குறார், பார்த்தா சுவாமியினுடைய தோல் மேல அந்த பொன்னாடை இருந்துதான். ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம், கூட வந்த அத்தனை பேருக்கு ஆச்சரியம். அவர் முன்னாலதான் ஒரு அடியாருக்கு அந்த பொன்னாடையை கொடுத்தார் தாயுமானவர் சுவாமிகள். அது இப்போ சுவாமி இறைவனுடைய தோல் மேல இருக்குதே, ரொம்ப ஆச்சரியம். அப்பதான் சொன்னார், அடியார் கொடுத்தது ஆண்டவனுக்கு கொடுத்தது மாதிரி ஆண்டவன்கிட்ட போய் சேர்ந்துரும் அப்படின்னு. அப்படி அடியார்கள் அவ்வளவு பெருமைக்குரியவர்கள். ஸ்ரீமன் நாராயணர் பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருந்தார். அந்த சமயத்துல நாரத மாமுனிவர் அந்த இடத்துக்கு வர்றார். ஓம் நமோ நாராயண, ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டே அந்த இடத்துக்கு வர்ற. ஸ்ரீமன் நாராயணரை வணங்குற. நாராயணன்கிட்ட ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்கிற, சுவாமி அடியார்களா இருக்கக்கூடிய மகான்களுடைய தரிசனம் என்ன செய்யும்னு கேட்டார். உடனே நாராயணர் சொன்னார், நாரதா அங்க பார் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறார். அங்க பூலோகத்துல ஒரு இடத்துல சாக்கடையில நிறைய புழுக்கள் மேய்ஞ்சிட்டு இருக்குது. நிறைய புழுக்களா இருக்குது, நிறைய புழுக்கள் சுற்றி இருக்குது. அதை பார்த்து காமிக்கிறார். நாரதா அங்கே புழுக்களா இருக்கு இல்லையா, அந்த புழுட்ட போய் கேளு அப்படின்ட்டு. சரின்னு சொல்லிட்டு நாரதரும் பூலோகத்துக்கு வந்த அந்த சாக்கடை இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்த நிறைய புழுக்களா இருந்தது. அதுல ஒரு புழுட்ட போய் கேட்கிற, புழுவே அடியார்கள்னு சொல்லக்கூடிய அந்த மகான்களுடைய தரிசனம் என்ன செய்யும்னு கேட்டேன். அந்த புழு சொல்லுச்சு, சுவாமி இந்த பக்கத்துல உள்ள சாக்கடையில ஒரு பன்னியானது குட்டி போட போகுது, அந்த பன்னி குட்டிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புழு செத்து போச்சு. உடனே நாரத மாமுனிவரும் நேரா பக்கத்துல இருக்கக்கூடிய சாக்கடைக்கு போனார். அங்க ஒரு பன்னியானது குட்டி போட்டுச்சு. அந்த பன்னிக்குட்டிட்ட போய் கேட்கிறேன், பன்னிக்குட்டியே மகான்களுடைய தரிசனம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டேன். உடனே அந்த பன்னிக்குட்டி சொல்லுச்சு, சுவாமி பக்கத்துல ஒரு மாட்டு தொழுவம் இருக்கு, அங்க ஒரு பசுவானது புதிதாக ஒரு கன்றை ஈன்றெடுக்க போகுது, அந்த கன்றுகிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பன்னிக்குட்டியும் செத்து போச்சு. இப்போ பக்கத்துல இருக்கக்கூடிய மாட்டு தொழுவத்துக்கு போறேன். அந்த மாட்டு தொழுவத்துல ஒரு பசுவானது புதிதாக கன்றை ஈன்றெடுக்குது. அந்த கன்று கிட்ட போய் நாரத மாமுனிவர் கேட்கிறார், கன்றே அடியார்களாகிய அந்த மகான்களுடைய தரிசனம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டேன். உடனே அந்த கன்றுக்குட்டி சொன்னது, இங்க பக்கத்துல ஒரு அரண்மனை இருக்கு, அந்த அரண்மனையில ஒரு ராஜாவுக்கு குழந்தை பிறக்க போகுது, அந்த குழந்தைகிட்ட போய் கேளுங்கன்னு சொல்லிட்டு அந்த கன்றுக்குட்டியும் செத்து போச்சு. இவருக்கும் ரொம்ப வருத்தம், என்னடா இது நம்ம யார்கிட்ட கேள்வி கேட்டாலும் அவங்க எல்லாம்
இறக்குறாங்களே, என்னன்னு தெரியலையே, ரொம்ப வருத்தம். சரின்னு அரண்மனைக்கு போறார். அரண்மனைக்கு போனா எல்லோரும் நாரத முனிவரை வரவேற்கிறாங்க. ஆஹா, ஒரு அடியார் வந்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உபசரிக்கிறார்கள். ராஜா வர்ற, ராஜா வந்து ராஜா பார்க்கிறார், அவருக்கு ரொம்ப சந்தோஷம். நாரத முனிவரை பார்த்த உடனே அவரை உள்ள அழைச்சிட்டு போறாரு. சுவாமி, எனக்கு இப்போ குழந்தை பிறக்க போகுது, அந்த சமயத்துல நீங்க வந்திருக்கிறீங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, நீங்க இருந்து என் குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு. நானும் அதுக்கு தான் வந்திருக்கிறேன். குழந்தை பிறந்த உடனே கொண்டு வா அப்படின்னு சொல்றேன். உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனே தகவல் வந்துச்சு ராஜாக்கு. ராஜா அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு சரின்னு சொல்லிட்டு அதை கொண்டு வர சொல்றேன். ஒரு தாம்போலத்துல இந்த ஆண் குழந்தை இப்பதான் பிறந்திருக்கு, அதை வச்சு நாரதன் முன்னால கொண்டு வந்து நீட்டுறாங்க. அப்போ நாரத முனிவர் அந்த குழந்தையவே பாக்குறாரு. அப்ப அந்த குழந்தை பதில் சொல்லுச்சான், சுவாமி, நான் முதல்ல புழுவா இருந்தேன், அப்போ அடியார்களா இருக்கக்கூடிய மகானா இருக்கக்கூடிய உங்களுடைய தரிசனம் எனக்கு கிடைச்சது. நான் அதுக்கப்புறம் ஒரு பன்னிக்குட்டியா பிறந்தேன், அப்பவும் மகானா இருக்கக்கூடிய உங்களுடைய தரிசனம் எனக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் நான் ஒரு பசுவுக்கு கன்றுக்குட்டியாக நான் பிறந்தேன், அப்பவும் உங்களுடைய தரிசனம் எனக்கு கிடைச்சது. இப்போ நான் ஒரு நாட்டுக்கே இளவரசனாக பிறந்திருக்கிறேன். ஒரு ஞானியுடைய, ஒரு மகானுடைய, அடியாரா இருக்கக்கூடிய ஒரு மகானுடைய தரிசனம் ஒரு ஆன்மாவை உயர்நிலைக்கு, மேல்நிலைக்கு இழுத்து செல்லும் அப்படின்னு. அதான் ஔவையார் சொன்னாங்க, நல்லோரை காண்பதறிவு. அவங்கள நல்லோர்களை பார்க்கணும். அந்த அடியாருடைய தரிசனம் நமக்கு கிடைச்சதுன்னா, இந்த ஆன்மாக்களுக்கு அந்த ஞானிகளுடைய, அந்த மகான்களுடைய தரிசனம் கிடைச்சா அந்த ஆன்மாவை மேல்நிலைக்கு அழைத்து செல்லும். அந்த மேல்நிலையை அளிக்கக்கூடியது அந்த ஞானிகளுடைய தரிசனம். அப்படிப்பட்டவர்களாக இந்த அடியார்கள் இருக்கிறார்கள்.